நீட் எக்ஸாம்க்கு 180 கொஸ்டின்ஸ், அதுக்கு 180 மினிட்ஸ் நினைச்சிட்டு இருக்கீங்க, அது தப்பு. 3 ஹவர்ஸ் கம்மியா தான் நமக்கு டியூரேஷன் தராங்க. அந்த 3 ஹவர்ஸ்க்குள்ள நம்ம எப்படி ஆன்சர் பண்றது? பிசிக்ஸ் ரொம்ப டஃபா இருக்கு, நிறைய ஃபார்முலாஸ் இருக்கு, அதை எப்படி ஒரு நிமிஷத்துக்குள்ள நம்மளால ஆன்சர் பண்ண முடியும்? இதுக்கு நிறைய ட்ரிக்ஸ் நம்மளோட வீடியோஸ் நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த மாதிரி 1000+ ஷார்ட் ட்ரிக்ஸ் நம்மகிட்ட அவைலபிள். அப்ப அந்த 1000+ ஷார்ட் ட்ரிக்ஸும் நீங்க அக்சஸ் பண்ணுமா? நீங்க ஒரு ஆன்லைன் கோர்ஸ் ஜாயின் பண்ணலாம், இல்லைன்னா ஆஃப்லைன் ஜாயின் பண்ணலாம். ஆன்லைன் கோர்ஸ் ஜாயின் பண்றீங்க அப்படின்னா நமக்கு கோர்ஸ் ஃபீஸ் எவ்வளவு? 9000. ஆனா ஆன் 1000+STங்கிற இந்த கோட 9994012841 இந்த நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கான ஆன்லைன் கோர்ஸ் ஃபீஸ் 4999 தான். சீக்கிரமா என்ரோல் பண்ணுங்க. ஆஃப்லைன்ல நீங்க ஜாயின் பண்ணும்போது கோர்ஸ் ஃபீஸ் எவ்வளவு வருது? 25000 வருது. இப்ப ஆஃப் 1000+STங்கிற இந்த கோட 9994012841 இந்த நம்பருக்கு ஃபார்வர்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த 25000 கோர்ஸ் ஃபீஸ் பதிலா 1049999 இந்த கோர்ஸை நீங்க அக்சஸ் பண்ணலாம். ட்ரிக் நம்பர் 38, நம்பர் ஆஃப் ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் அப்சர்வ்டு. இப்ப ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம்ல ஒரு பர்டிகுலர் எனர்ஜி லெவல்ல இருந்து ஒரு எலக்ட்ரான் ஷிஃப்ட் ஆகும்போது அதனால கிடைக்கக்கூடிய நம்பர் ஆஃப் லைன்ஸ் எவ்வளவு அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதான் நம்பர் ஆஃப் ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் அப்சர்வ்டு அப்படிங்கிற இந்த கான்செப்ட். இது வந்து பாருங்க, ஒரு பர்டிகுலர் லெவல் nth லெவல்ல இருந்து nth குவாண்டம் ஸ்டேட்ல இருந்து ஒரு எலக்ட்ரான் நமக்கு கிரவுண்ட் லெவலுக்கு வருது. சரியா? வரும்போது நமக்கு எமிட் பண்ணக்கூடிய நம்பர் ஆஃப் ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ்க்கான ஃபார்முலா என்னன்னா n × n-1/2. இதுதான் இதுக்கான ஃபார்முலா. இப்போ வந்து பாருங்க, ஒரு எக்ஸாம்பிள், ஒரு தேர்ட் லெவல்ல இருந்து எலக்ட்ரான் வந்து கிரவுண்ட் லெவலுக்கு தேர்ட் லெவல்ல இருந்து கீழே ஷிஃப்ட் ஆகுது. ஷிஃப்ட் ஆகும்போது எவ்வளவு நம்பர் ஆஃப் லைன்ஸ் பாசிபிள் அப்படிங்கறத கேட்பாங்க. அப்ப என்னோட வேல்யூ 3 கொடுத்துட்டாங்க அப்படின்னா நமக்கு ஃபார்முலா என்ன? 3 × 3 - 1/2. அப்ப என்ன சொல்லலாம்? 3 × 2/2னா நமக்கு 3 லைன்ஸ் தான் இதுல பாசிபிள். ஒருவேளை 4th லெவல்ல இருந்து நமக்கு இந்த டிரான்சிஷன் நடக்குது அப்படின்னா 4 × 3/2 அப்படின்னு போட்டோம்னா நமக்கு என்ன ஒரு 6 லைன்ஸ் பாசிபிள். இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் நமக்கு ரிப்பீட்டடா நிறைய தடவை கேட்கிறாங்க. ஒண்ணு டைரக்டாவே இந்த nth லெவல் கொடுத்துருவாங்க, இல்லைன்னா இந்த nth லெவலை நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரி, இந்த nth லெவலை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு அதுக்கு அடுத்தது ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் வந்து எவ்வளவு இருக்குங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுக்கான ஃபார்முலா வந்து பாருங்க n × n-1/2. இந்த பேஸ்ல, இந்த கான்செப்ட் பேஸ்ல உங்களுக்கு கொஸ்டின் பிராக்டிஸ் வேணும்னா என்ன பண்றீங்கன்னா T38 அப்படிங்கிற கோடு போட்டு உங்களோட நேம் அண்ட் டிஸ்ட்ரிக்ட 9750771155 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கான பிராக்டிஸ் கொஸ்டின்ஸ் கிடைக்கும். ஓகே, தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.